அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்கள், அல்லேலூயா. ஏசாயால ஒரு வசனம் இருக்குது. இந்த ஓய்வு நாளை அதை எடுத்தவங்க வாசிங்க பார்ப்போம். நான் ப்ரிப்பேர் பண்ணலை, இதை சொல்லும்படி ஆவியில் ஏவப்பார். ஏசாயா 58:13. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே ஆ ஆ ஆ ஆ ஆ ம் அப்பொழுது கர்த்தரின் மனமகிழ்ச்சியாக இருப்பாய், பூமியின் உயர்ந்த இடங்களில் உன்னை ஏறி இருக்கும்படி பண்ணி உன் தகப்பனாய யாக்கோபுடைய கர்த்தருடைய வாய். இங்கே கவனிங்க, நம்ம நிற்பதும் நம்ம நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய சுத்த கிருபை. நம்ம நடக்கிறது, வர்றது, உட்கார்றது, எந்திரிக்கிறது, சாப்பிட்றது, பேசுறது, வேலை பார்க்கறது எல்லாமே அவருடைய கிருபையில தான் நம்ம என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், நின்றுக்கிட்டு இருக்கோம். ஆமாவோ இல்லையா? ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமான்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு ஒரு மனிதன் உங்களுக்கு ஒரு உதவி பண்ணுனா அவனுக்கு தேங்க்ஸ் சொல்றீங்க, அவனுக்கு நன்றி சொல்றீங்க. ஆனா நிரந்தரமான உதவி இல்லை, ஒரு குறிப்பிட்ட உதவி. ஆனா கர்த்தர் நமக்கு நிரந்தரமான பாதுகாப்பு, நிரந்தரமான உதவி, நிரந்தரமான ஆகாரம், நிரந்தரமான சுகம், நிரந்தரமான பலன், நிரந்தரமான சமாதானம், நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுத்து நம்மளை நடத்திட்டு வருகிற அந்த ராஜாதி ராஜாவுக்கு மகிமை செலுத்தும்படி, நன்றி சொல்லும்படி, அவரை துதிக்கும்படி, அவரை ஆராதிக்கும்படி, அவரை பற்றி கொண்டு இருக்கும்படி, அவருடைய வார்த்தையை கேட்கும்படி, அவர் வழியிலே நடக்கும்படி தேவன் ஒரு நாளை நியமித்திருக்கிறார். அந்த நாள் தான் அது பரிசுத்த ஓய்வு நாள். இந்த நாள் ஒரு பரிசுத்தமான நாள். இந்த நாள் கர்த்தருக்கு மகிமை செலுத்துகிற நாள். இந்த நாள் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற நாள். இந்த நாள் கர்த்தரை துதிக்கிற நாள். இந்த நாள் கர்த்தரை ஆராதிக்கிற நாள். அல்லேலூயா. அப்ப அவர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டா, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளில் உனக்கு இஷ்டமானதா. அல்லேலூயா. இந்த துதிக்கிற நாளில், இந்த ஆராதிக்கிற நாளில், நீ நன்றி சொல்லுகிற நாளில் உன் குடும்பத்தில் இருக்கிற உன் இஷ்டமான காரியத்தை நீ செய்யாத, உனக்கு பிடித்தமான காரியத்தை நீ செய்யாத. ஏன்னா அவருக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? என்னை கனப்படுத்துகிறவனை கனப்படுத்துவேன், என்னை கனவீனப்படுத்துகிறவனை கனவீனப்படுத்துவேன். அவரை கனப்படுத்தினா தான் நமக்கு மேன்மை, அவரை கனப்படுத்தினா தான் நமக்கு உயர்வு, அவரை கனப்படுத்தினா நமக்கு அற்புதம், அவரை கனப்படுத்தினா நமக்கு அதிசயம், அவரை கனப்படுத்தினா தான் நம்மளுக்கு மேன்மையை கொடுப்பேன். என்ன நீ கனவீனப்படுத்திட்டேனா, என்ன உதாசீனப்படுத்திட்டேனா, என்ன ஒரு பொருட்டா எண்ணாம என்ன அசட்டை பண்ணிட்டேனா, நீ அசட்டப்பட்டு விடுவாய், நீ கைவிடப்பட்டு விடுவாய், நீ தள்ளப்பட்டு விடுவாய், நீ ஒதுக்கப்பட்டு விடுவாய். உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமல், உனக்கு இஷ்டமானதை செய்யாமல், உன் சொந்த பேச்சு, உன் குடும்ப பேச்சு, உன் அக்கா தங்கச்சி பேச்சு, உன் தாய் தப்பன் பேச்சு, உன் நாத்தனா பேச்சு, உன் வீட்டுக்காரிய பேச்சு, உன் பிள்ளை திருமணக்காரிய பேச்சு, உன் சம்மதக்காரர் பேச்சு, உன் நண்பர்கள் பேச்சு என்ன செய்யக்கூடாது? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என்ன செய்யக்கூடாது சொல்லுங்க? என் சொந்த பேச்ச, உங்க சொந்த பேச்சுன்னு என்னது? நாளைக்கு கடைக்கு போகலாமா, நாளைக்கு சேலை எடுக்க போகலாமா, நாளைக்கு நகை எடுக்க போகலாமா, இன்னைக்கு மத்தியானம் சிக்கன் எடுக்கலாமா, இன்னைக்கு மத்தியானம் வறுவல் எடுக்கலாமா? அல்லேலூயா. பேச்சு கூட
நம்ம சொந்த பர்சனல் பேச்சு என்ன செய்யக்கூடாதா? பேசக்கூடாதான். ஞாயிற்றுக்கிழமையில் ஞாயிற்றுக்கிழமை தான் சடங்குக்கு போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் துணி எடுக்க போகிறோம், ஞாயிற்றுக்கிழமை தான் செய்யாத காரியத்தில் செய்கிறோம். கேட்டால் இன்றைக்கி தான் லீவு நாள். அவர் கொஞ்சம் அப்படி கையை விட்டுட்டாருன்னா, கொஞ்சம் அவர் கையை விட்டுட்டாருன்னா என்ன செய்வோம்? சோழி முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு போச்சு. என்ன சொல்றார் பாருங்க, உன் சொந்த பேசிய பேசாமல் இருந்து ஓய்வு நாளே மனமகிழ்ச்சி நாள் என்று. இந்த நாள் என்ன நாள்? இந்த நாள் என்ன நாள்? இந்த நாளில் கர்த்தரை நான் ஆராதிக்க போறேன். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன் ஆண்டவர் இயேசுவை. அப்படி ஆராதிக்கிற நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சின்னு ஒரு நாள். அல்லேலூயா. எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம், எப்படா ஞாயிற்றுக்கிழமை வரும் கர்த்தர் எனக்கு எப்படி பேசுவார் அப்படிங்கிற ஒரு ஏக்கம் இருக்க வேண்டாமா? அப்படிங்கிற ஒரு தாகம் இருக்க வேண்டாமா? பாருங்க, கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமை நாள் சொல்லி அதை மகிமையாக எல்லாம் சொல்லுங்க. இந்த நாளை மகிமையின் நாளாக, இந்த நாள் வெற்றியின் நாளாக, இந்த நாள் கிருபையின் நாளாக நான் எண்ணுவேன், நான் எண்ணுவேன். அல்லேலூயா. இது நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டேனா, இது நீ கரெக்டாக நீ செஞ்சிட்டேனா, அவர் சொல்றாரு, அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் பூமியின் அப்போ கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை தருணத்தை சரியாக நம்ம செஞ்சோம்னா அவர் என்ன செய்யணுங்கிறாரு? உன்னை பூமியில் என்ன செய்ய போகிறாரு? உயர்ந்த இடத்துல உன்னை வைப்பார். ஏன் நம்ம உயர்ந்த இடத்துக்கு போக முடியல? ஏங்க, நம்மளாம் அழைக்கப்பட்டவங்க, நம்மளாம் தெரிஞ்சு கொள்ளப்பட்டவங்க, இரத்தத்தால் கழுவப்பட்டவங்க, பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்கிறவங்க. நம்ம உலகத்து ஆளு இல்லைங்க, நம்ம பரலோகத்தின் ஆளுங்க, நம்ம பூமிக்கு உரியவர் இல்லைங்க, பரலோகத்துக்கு உரியவங்க. அவருடைய பிள்ளைங்க நம்ம. அவர் நடத்துறாரு, ஏந்துறாரு, தாங்குறாரு, தப்பு வைக்கிறாரு, கனப்படுத்துறாரு, மேன்மைப்படுத்துறாரு. அவர் நம்ம குடும்பத்தை போஷிக்கிறாருங்க. செத்த நாளைக்கு பரலோகத்துக்கு போடுங்க. இந்த வாழ்க்கை நிலையானதல்ல, நிரந்தரமானதல்ல. ஒரு குறிப்பிட்ட நிலை தான் இந்த வாழ்க்கை. நிலையான வாழ்க்கை, நிரந்தரமான வாழ்க்கை. நமக்கு ஒரு இடத்த பரலோகத்தில் நம்முடைய தகப்பன் இயேசு உங்களுக்கு எனக்கு ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கிறாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இப்படி இருக்கு, இப்படி வசனம் இப்படி இருக்கு. இந்த நாளில் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு மகிழ்ச்சி இருக்கணும். எப்படா ஞாயிற்றுக்கிழமை, எப்படா ஞாயிற்றுக்கிழமை வர, எப்படா கர்த்தரை துதிக்க போகிறோம், எப்படா கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு மன மகிழ்ச்சி உங்களுக்கு எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்? வரணும், உற்சாகமாக வரணும். சென்னை பட்டத்தில் பெங்களூர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராதனை முடிஞ்சு வெளியே போகும்போது 10, 30, 40 பேர் வெளியே நின்றுக்கிட்டு இருப்பாங்க. டக்கு டக்குன்னு வந்து சீட்டை பிடிக்கிறதுக்கு. கர்த்தர் நம்மளுக்கு இடத்த பறந்த இடத்த கொடுத்துருக்கிறாரு, ஆனால் உட்கார ஆள் இல்லை. அதை கூட முழுசா நம்ம என்ன செய்யலை, முழு ஆராதனை அட்டன் பண்ண முடியல. முழு ஆராதனையை கர்த்தரை ஆராதனைக்க முடியல. அப்புறம் ஏங்க நம்ம உயர்ந்த இடத்துக்கு நம்ம போக முடியல? சொல்லுங்க பார்ப்போம். ஏன் மெயினான இடத்துக்கு நம்ம போக முடியல? அதாவதுங்க ரொம்ப வேதனையான விஷயம், ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, கர்த்தரை பிரியப்படுத்த நம்ம விரும்பலை, கர்த்தருக்கு நன்றி சொல்லலை, கர்த்தரை துதிக்கலை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலைங்க. அவ்வளோதாங்க நான் சொல்லுவேன். இந்த வசனத்தை தூக்கி எங்கே போடுறது? இந்த வசனத்தை தூக்கி எங்கே போடுறது? என்ன சொல்லப்பட்டிருக்கு? உன் சொந்த பேச்சை என்ன செய்யாத, பேசாத. உன் காலை விலக்கி உன் வழியில் நீ என்ன செய்யக்கூடாது? இன்னைக்கு நடக்கக்கூடாது. உன் வழியில் இன்னைக்கு என்ன செய்யக்கூடாது? நடக்கக்கூடாது. அவங்க வழியில் என்னது? இன்னைக்கு தான் ஊருக்கு போகிறது, இன்னைக்கு தான் ஜவுளி கடைக்கு போகிறது, இன்னைக்கு தான் நகை எடுக்க போகிறது. அதான் நம்முடைய வழி. அவர் சொல்கிறாரு, உன் வழியில் என்ன செய்யாத, இன்னைக்கு என்ன செய்யாத, நடக்காத. ஐயா, இந்த வசனத்தை நான் புருப்போட் பண்ண கிடையாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, மனவேதனையில் சொல்கிறேன். ஒருத்தர் 9 மணிக்கு ஆராதனை ஆரம்பிக்கும் போது 4 பேர் 5 பேர் இருக்கிறீங்க, 10 மணிக்கு கொஞ்சம் பேர் வர்றீங்க, 10:30க்கு கொஞ்சம் பேர் வர்றீங்க. அப்புறம் எப்படிங்க 11 மணிக்கு முடிக்க முடியும்?
எப்படி 11 மணிக்கு முடிக்க முடியும்? சரி நீங்கள் சொல்லுங்கள் ஐயா, நீ கரெக்டாக நீ 10 மணிக்கு ஆரம்பி, நாங்கள் 12 மணி வரைக்கும் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் ரைட்டு, ஓகே. என்னால் 10 மணிக்கு தான் வர முடியும், 10 to 12 வச்சுக்க, நான் வரேன் அப்படின்னா சரி. நான் என்ன சொல்கிறேன், இன்றைக்கி விடிய சாயங்காலம் வரைக்கும் 6 நடத்த சொன்னாலும் நான் நடத்துகிறேன். எனக்கு டயர்ட் ஆயிரும், அப்படி இல்லை. இன்றைக்கி ஃபுல்லாக 6 நடத்துகிறேன். உங்கள் டயம் என்ன, அந்த டயத்தை சொல்லுங்கள். நீங்கள் உங்கள் டயம் என்ன, அந்த டயத்துக்கு 6 வச்சுக்குவோம், வேணான்னு சொல்லலை. நான் உங்கள் டயத்துக்கு 6 வச்சுக்குவோம். ஐயா நீ 10 மணிக்கு வை, 12 மணி வரைக்கும் கொண்டு போ, நான் வர்றேன், சொல்லுங்கள், வர்றேன். உங்கள் இஷ்டத்துக்கே வந்துடுறேன் நான். எனக்கு முழுசாக 6 கலந்து கொள்ளணும். ஏன் நன்மைக்கு இல்லை, உங்கள் நன்மைக்கு. நீங்கள் நல்லா இருக்கணும், உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கணும், உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், உங்கள் பிள்ளை நல்லா இருக்கணும், உங்கள் சந்ததி நல்லா இருக்கணும், நீ செய்கிற வேலை நல்லா இருக்கணும், அவர் வாக்குத்தத்தம் குடும்பத்தில் நிறைவேறணும். அதுக்காக தான் முழு இருதயத்தோடு முழு பலத்தோடு ஆவியில ஆத்மால சரீரத்தில் எனக்கு மகிமை செலுத்து அப்படின்னு சொல்லியிருக்கிறாருல்ல. இந்த வசனத்தை எங்க தூக்கி போடுறது, இந்த வசனத்தை எங்க தூக்கி போடுறது? ஏன் நமக்கு மேன்மை கிடைக்கல, ஏன் நம்மளை ஏறி வர பண்ணல? ஞாயிற்றுக்கிழமைனா 5 மணிக்கு எந்திரிக்க பழகி கொள்ளணும். சொல்லுங்க, 9 மணிக்குன்னா 9 மணிக்கு எல்லாரும் ஆயத்தமாகி உட்கார்ந்து இருக்கணுங்க. அதுதாங்க ஒரு உண்மையான தேவ பிள்ளைகளுக்கு அடையாளம். அதுதாங்க ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளம். அதுதாங்க ஞானஸ்நானம் எடுத்தப்பட்ட பிள்ளைகளுக்கு அடையாளம். ஏனாதான் வந்தீங்கன்னா கர்த்தரை நீங்க அசட்டை பண்றீங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவருக்கு இன்னைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அவர் நம்மளை வாழ வச்சிருக்கிறார் இல்லைங்க, நம்ம உறுப்புகளை நல்ல உறுப்பை வச்சிருக்கிறல்ல, உடம்புல கீழே விழா அப்படியே பாதுகாத்துருக்கிறல்லங்க. அன்றோட அப்பத்தை கொடுக்குறாரா இல்லையா, தேவைகளை சந்திக்கிறாரா இல்லையா? அப்போ அவருக்கு நம்ம என்னங்க செய்கிறோம், நன்றி சொல்ல வேணாமாங்க? அவர் செஞ்ச உதவிக்கு, அவர் கொடுக்குற அவர் நன்மைக்கு அவருக்கு கனத்தை கொடுக்க வேணாமா, மகிமை செலுத்த வேணாமா, நன்றி சொல்ல வேணாமா? நீங்கள் 10 மணிக்கு வந்து அரை மணி நேரத்தில் வந்து எப்படிங்க அவருக்கு மகிமை செலுத்துவீங்க? நீங்கள் 11 மணிக்கு வந்து எப்படிங்க அவருக்கு நன்றி சொல்லுவீங்க? 11 மணிக்கு வந்து எப்படிங்க அவர் பிரசன்னத்தை, அவர் வல்லமையை, அவர் மகிமையை உங்க உடம்புல எப்படிங்க நீங்க உணருவீங்க? அவர் ரேமா வார்த்தையை எப்படி நீங்க பெற்றுக்கொள்வீங்க? முடிய போற நேரம் வந்து எதுக்கு நீங்க வாங்கிட்டு போவீங்க? வந்த வண்ணமா போவீங்க. அவர் வல்லமையும், அவர் பிரசன்னத்தையும், அவர் வாக்குத்தத்தத்தையும், அவர் மறைபொருளையும், அவர் வெளிப்பாடையும் இன்னைக்கு பெற்றுக்கொண்டு போகத்தாங்க இன்னைக்கு நீங்க வரணும். 6 நாள் வேலை பார்த்துருக்கீங்க, 7ஆம் நாள் கர்த்தருக்கு மகிமை, அவருக்கு துதி ஸ்தோத்திரம், அவருக்கு நன்றி ஏறதுக்கு தான் இந்த ஓய்வு நாளை கர்த்தர் வச்சிருக்கிறாரு. அப்ப இது கனப்படுத்த வேண்டாமா, முக்கியத்துவப்படுத்த வேண்டாமா? அவர் என்ன சொல்றாரு, சொந்த பேச்சே பேசாதங்கிறாரு, ஓ வழியில நடக்காத அப்படிங்கிறாரு. இது வசனத்தை தான் நான் சொல்றேன், யாரையும் கடிந்து கூட சொல்லல. ஏன்னா அது இப்போ குத்தமாகி போயிடும், என்னதான் அவர் சொல்றாரு அப்படின்னு. ஏன்னா வசனம் சொல்வது கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள், நீதிமொழிகளை கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் உங்கள் அப்பா வந்து பிள்ளையை வந்து அடித்து வளர்க்குறாரு, எங்கடா போன லேட்டாக வந்தா அப்படின்னா கம்பெடுத்து அடிக்கிறாரு. அப்பா அடி வாங்கிட்டு உட்காடுறான், அடுத்த நாள் கரெக்டாக வந்துடுறியான். உங்களை கம்பெடுத்தலாம் அடிக்கலை, வார்த்தையில் சொல்கிறேன். அல்லேலூயா. இல்லைங்க எனக்குலாம் 9 to 11 டைம் சரியில்லை, எனக்கு 10 to 12 தான் சரி அப்படின்னா சொல்லி கையை தூக்குங்க, உங்கள் இஷ்டப்படியே 10 to 12 வச்சுக்குவோம். இல்லைங்க எனக்கு 10 to 12 சரியில்லைங்க, 12 to 2 வைங்க வர்றேன், ஓகே. அல்லது 2 to 4 வைங்க, ஓகே. அல்லது 4 to 6 வைங்க, ஓகே. இன்னைக்கு ஃபுல்லாக நடத்த ரெடி, உங்க வழிக்கு வந்துடுறேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. உங்களுக்கு சுகத்தை கொடுத்துருக்கிறார் இல்லைங்க, அவருக்கு நன்றி சொல்லணுமா வேணாமா? ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவருடைய கிருபை. ஆமென், அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. சொல்லுங்க, நேசரின் இரத்தம் என் மேலே, உச்சாமாய் பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இயேசு பாசமாய் சிலுவையில் பலியானா, பாவத்தை வென்று விட்டார். இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும் மனதாது என்ன தீங்கும் தீண்டாது. இரத்த கோட்டைக்குள்ளே நான் நுழைந்து விட்டேன், இனி எதுவும்
ரத்தத்தின் வல்லமை அப்பா நேசரின் ரத்தத்திலே நெருங்காதே சாத்தா ஐயா கையா தட்டு தட்டுப்பா கையா பிறகு வெளியேறு சோறுகள் வெளியேறு உற்சாகமா மனமகிழ்ச்சி நாடு சந்தோஷத்தின் நாடு உற்சாகத்தின் நாடு மற்றும் உதவினை விலேசரே ரத்தத்தின் வல்லமை உற்சாகத்தின் ஆவியானவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்கப்பா. எல்லா சோர்வின் ஆவி விலகட்டும். சோர்வின் ஆவி வெளியப்பா. தேவனு ஒளியோ நீங்குமானால் யாருக்கு அன்பு சொல்லுங்க தேவனே அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. எனக்குள்ள இருக்கிறவர் அவர் மிகவும் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாளை ஒரு பயபக்தியோட மனமகிழ்ச்சியாக நன்றி சொன்னீங்கன்னா கர்த்தர் சொல்கிறாரு, இந்த பூமியில் உயர்ந்த இடத்துல உன்னை என்ன செய்ய போகிறேன், வைக்க போகிறேன். இதை என் வாய் சொல்லுச்சுன்னு சொல்லி அப்பா ஏசப்பா சொல்கிறார். இந்த வார்த்தையை கேட்கணுமா வேணாமாங்க? சொல்லுங்கள், இந்த வார்த்தையை கேட்கணுமா வேணாமா? கேட்கணும் சொல்கிறவங்களா? கேட்கணும் கேட்கணும் கேட்கணும். என் வாழ்க்கை இந்த உலகத்தில் இந்த பூமியில் உயர்ந்த இடத்துல கர்த்தர் என்ன வைக்க போறாரு. கைய தட்டப்பாவுக்கு வைக்கணுமா வேணாமா? சொல்லுங்க, வைக்கணுமா வேணாமா? வைக்கிறதுக்கு அப்ப என்ன பண்ணணும்? உயர்ந்தல் வைக்க போறேன்னு சொல்லிட்டீங்க, அதுக்கு என்ன பண்ணணும் சொல்லுங்க. என்ன ஒன்றும் சொல்ல மாட்டீங்களே? எங்க இன்னைக்கு உங்களை சும்மா அனுப்புறது எனக்கு யூஸே இல்லைங்க. உங்களை ஏதாவது ஒரு 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 வேறு மனுஷனை மாற்றணும் தான் கர்த்தர் உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் வந்த வண்ணமாக போக மாட்டேன், நான் பலனை பெற்றுக்கொண்டு போவேன், என் கேள்விக்கு பதில் வாங்கிட்டு போவேன், என் ஜெபத்துக்கு பதில் வராமல் இருக்கு பதில் வாங்கிட்டு போவேன்.
அதுதான் வந்திருக்கிறேன். என் தடை உடையுது. ஏன் நம்ம வாழ்க்கையில் எத்தனையோ பலவீன தடை, வேலை இல்லாத தடை, திருமண தடை, கற்பத்திங்கனி தடை, எவ்வளோ தடைகள் இருக்குல்லையே. அந்த தடை உடையணுமா வேணாமா? சொல்லுங்கள், உடையணுமா வேணாமா? ஏங்க நான் கொஞ்சம் பேசுங்க, கொஞ்சம் வாய் திறந்து நினச்சிங்க பேசுங்க. சாப்பிட்றதுக்கு நம்ம வாய் திறக்கிறோம், ஏன்னா சிக்கன் 65 சாப்பிட்றதுக்கு வாய் திறக்கிறோம், ஏன்னா வயிறதுக்கு வாய் திறக்கிறோம், திட்டுறதுக்கு வாய் திறக்கிறோம், குழம்பு சரியில்லைன்னு வாய் திறக்கிறோம், அது சரியில்லைன்னு வாய் திறக்கிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தையை பேசுவதற்கு வாயை திறப்போம். ஆமென் சொல்லுங்க. அவர் சொல்றார், உன் வாயை விரிவா திறந்தால், சொல்லுங்க, உன் வாயை விரிவா திறந்தால் எதனால் நிரப்புவார்? சொல்லுங்க, எதனால் நிரப்புவார்? சொல்லுங்க, என் வாய, சொல்லுங்க, என் வாய, அப்பா என் வாய, என் வாய, என் வாய நான் திரிக்க திறந்தா எனக்கு நன்மையில நிரப்புவார். கையா தட்ட அப்பாவுக்கு. நான் ஒன்று சொல்லவா? தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு கைகூடி வரப்போகிறது. உங்க தேவைகள் சந்திக்கப்பட போகிறது. வெட்கப்பட்ட இடத்துல தலை நிமிர போறீங்க. உங்களை மலை மேல இருக்கிற பட்டணம் போல உங்களை உயர்த்த போறாரு. நீங்க அசைக்க முடியாது. உங்களை யார் அசைக்க நினைச்சாலும் உங்களை அசைக்க முடியாது. ஏன்னா நீங்க கண் மலையில அஸ்திவாரம் போட்டிருக்கீங்க. உங்க அஸ்திவாரம் யார் மேல? சொல்லுங்க, என் அஸ்திவாரம் கண்மலையில போட்டிருக்கு. சொல்லுங்க, என் அஸ்திவாரம் கண்மலையில போட்டிருக்கு. கண்மலைனா யாரு? சொல்லுங்க, கண்மலைனா என் அஸ்திவாரம் இயேசுவின் கண்மலையில போட்டிருக்கு. அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். ஐயா சொல்லுங்க, அவர் எனக்குள்ள இருக்கிறாரு, நான் அவருக்குள்ள இருக்கிறேன். அதனால என் வாழ்க்கைய யார் அசைக்க நினைச்சாலும் அசைக்க முடியாது. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. இப்படி சொன்னா பிசாசு உங்களை விட்டு ஓடுவான். இப்படி பேசினா பிசாசு உங்க பக்கத்துல வரமாட்டான். கையை தட்டி அப்பாவுக்கு ரக்க பக்க தௌரா பாலா தாரா பால். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் பெரிய காரியங்கள் செய்திடுவார். எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு என்றும் பெரியவரே. ஐயா சொல்லுங்க, ஐயோ என் இயேசு என்றும் அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நாளைக்கு எனக்கு ஒரு அற்புதம் நடக்க போகுது. நாளைக்கு எனக்கு ஒரு அதிசயம் நடக்க போகுது. என் தேவைகளை எல்லாம் நாளைக்கு சந்திக்கப்பட போகுது. சொல்லுங்க, எனக்கு விரோதமா உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காமலே 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 அது போக போகுது. நல்லா தட்டுக்கையா, உற்சாகமா, பயரா, வெற்றியா, விடுதலையா, சந்தோஷமா, சிரிச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு முகத்தை கலகலன்னு வச்சுக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு கலகல கலகல. இன்னும் ஒரு சில பேர் டைட்டாக தான் வச்சிருக்கீங்க. மனமகிழ்ச்சி, மனமகிழ்ச்சி ஔஷத அர்த்தம் கர்த்தருக்குள் எப்பொழுதும் இருக்கணுமா வேணாமா? பிலிப்பியரில் 4 சொல்லப்பட்டிருக்கா வேணாமா? சொல்லப்பட்டிருக்கா இல்லையா? இந்த வார்த்தையை கேட்கணுமா வேணாமா? அல்லேலூயா. ரைட். சங்கீதம் 66:19. ஆ ஆ ஆ அல்லேலூயா. சொல்லுங்க, என் ஜெபத்தை கேட்டவரே, உங்க கிருபை என்னை விட்டு எடுக்காதவரே,
உமக்கு ஸ்தோத்திரம். இப்போ நல்லா கவனிங்க, இன்னைக்கு உங்கள் மேலேயும் என் மேலேயும் அவர் கிருபை இருக்கு. எல்லாம் சொல்லுங்க, என் மேலே அவர் கிருபை இருக்கு. அவர் என் ஜெபத்தை தள்ள மாட்டாரு. அல்லேலூயா. இங்க இருங்க, அவர் கிருபை மட்டும் நம்மளை விட்டு போயிருச்சுன்னா நம்ம நிற்க முடியாது, நம்ம ஓட முடியாது, நடக்க முடியாது. அவர் கிருபை தான் நம்மளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு, தாங்கி கொண்டு இருக்கிறது. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க, அவர் கிருபை ஒரு சில பேர்த்திட்ட திடீர்னு வேலை செஞ்சிடும், போயிடும். அப்போ போயிருச்சுன்னா அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்காது, சரீரத்தில் போராட்டம் வரும், பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது வரும். ஆனால் இந்த கிருபை உங்களை விட்டு போகாமல் அவருடைய கிருபை உங்கள் மேலே எப்போது இருக்கிற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கணும். அந்த கிருபை உங்களை விட்டு விலக விடக்கூடாது. இங்கே பாருங்க, கிருபைனா பிள்ளை, நீ ஏன் பிள்ளை, நீ தகுதியானவள், நீ பரலத்துக்குரியவள், அப்படி அர்த்தம் தான் கிருபை. பார்த்துக்கொள்ளுங்க. ஆனால் இன்னைக்கு ஒரு ஆள்கிட்ட கர்த்தர் வந்து ரட்சிக்கப்பட்ட ஆள்கிட்ட கிருபையை கொடுத்துட்டாரு. ஆனால் அந்த கிருபை என்ன செஞ்சிருச்சு, விலையை ஓடிருச்சு. எப்போ விலையை ஓடிச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 சாமுவேல் 7:15 சீக்கிரம் வாசிங்க. இங்க இருங்க, அவர் சொல்றாரு, நான் சவுலுக்கு கிருபையை கொடுத்தேன், சவுலுக்கு பலனை கொடுத்தேன், சவுலுக்கு ரட்சிப்பை கொடுத்தேன், சவுலுக்கு பிள்ளைங்கிற அதிகாரத்தை கொடுத்தேன், சவுலுக்கு பரல வாழ்க்கையை கொடுத்தேன். ஆனால் அந்த சவுலுக்கிட்ட நான் கொடுத்த கிருபையை நான் என்ன செஞ்சுக்கிட்டேன், எடுத்துட்டேன் அப்படிங்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கிருபை என்ன செய்யக்கூடாது, எடுக்கக்கூடாது. சரி, சவுலை கர்த்தர் தெரிஞ்சுக்கிட்டாரு. சவுல் வந்து ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனுஷன் தான். சவுல் ராஜா தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு ராஜா. ஏன்னா அவருக்குள்ள அபிஷேகம் இருக்கு. அபிஷேகம் இருக்கிறனால தாவீது சொல்றாரு, இந்த சவுல் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர், அதனால இவரை நான் தொடமாட்டேன் அப்படின்னு பயந்தார். ஏன்? தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர். அப்ப எவ்வளவு ஒரு மரியாதை தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டவருக்கு. ஆனா அப்படிப்பட்ட அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த சவுலுக்குள்ளேயே தேவன் கிருபை என்ன செஞ்சிட்டாரு, எடுத்துட்டாரு. சரி, ஏன் சவுலுக்குள்ள இருந்து அந்த கிருபையை அவர் எடுத்தாரு அப்படின்னு கேட்டா, அவர் தேவனுக்கு கீழ்ப்படியாம இருந்தாரு, தேவனுடைய கோபானைக்கு ஆளானாரு. ஒரு வசனம் இருக்கிறது, 1 சாமுவேல் 28:7 அவர் யாரை நாடி ஓடினாரு, யாரை தேடி ஓடினார் என்று பார்த்தா 1 சாமுவேல் 28:7 யாரை பார்க்க போறாரு, யாரை பார்க்க போறாரு? 5 நம்பர் என்னது? குறி, சோசியம், ஜாதகம். பாருங்க, ரட்சிக்கப்பட்ட ஆளு, ரட்சிக்கப்பட்ட ராஜா, அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொண்டவர். அவர் என்ன செய்யறாருன்னா, ஒரு பிரச்சனை வந்த உடனே, ஒரு வேதனை வந்த உடனே, எதிர்நாட்டுக்காரன் அடிக்க வந்த உடனே வழி தெரியல, தப்பிக்க வழி தெரியல, சாமுவேல் செத்து போயிட்டாரு. நான் யார்கிட்ட கேட்பேன்? சாமுவேல் உயிரோடு இருந்தாரு, அவர்கிட்ட தீர்க்க தரிசனம் கேட்டேன், அவர் சொன்னாரு, ஆனா அவர் செத்து போயிட்டாரு. அதனால இப்ப நான் யார்கிட்ட போவேன் அப்படின்னு கேட்டா, குறி சொல்லுகிற ஒரு ஆளை தேடி போறாரு. அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு சவுல், அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ராஜா, வெளிப்பாடை அறிந்து கொள்ள, எதிர்காலத்தை அறிந்து கொள்ள குறி சொல்ற ஆளை தேடி போறாரு. அதனால கர்த்தர் சொல்றாரு, உனக்கு நான் கொடுத்த அந்த கிருபை என்ன செஞ்சிடறேன், எடுத்துக்கிறேன் அப்படின்னு எடுத்துக்கிட்டார். அவர் கிருபை போனனால அவர் எப்படி செத்தார் தெரியுமா? எப்படி செத்தாரு? கத்திய எடுத்து வாசிங்க, அந்த வசனம் கூட இருக்கும் பாருங்க. கத்தி என்ன செஞ்சாரு, கீழே நிப்பாட்டி பட்டயத்தை 1 சாமுவேல் 31:4 போட்டிருக்கு. அவர் பட்டயத்தை என்ன செஞ்சாரு, நிப்பாட்டிட்டு அந்த பட்டயத்தை மேல விழுந்து என்ன செஞ்சிட்டாரு, தான் உயிரை தானே என்ன செஞ்சுக்கிட்டாரு, மாச்சுக்கிட்டாரு. ஒரு ராஜாங்க, ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ராஜா. அவர் கிருபை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார். அவர் அபிஷேகம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார். அவர் வல்லமை இருந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டார். ஆனால் அவர் என்ன செய்கிறாருன்னா, பட்டயத்தை நிப்பாட்டி அவர் கூட இருந்த அந்த போர் சேவரை என்னை வெட்டு, என்னை குத்து, என்னை கொலைன்னு சொல்லும் போது நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் சொல்கிறாரு. ஆனால் கத்தியை நிப்பாட்டி அந்த கத்தியில் விழுந்து மடிகிறார். இவ்வளோ பாடு ஏன்னு கேட்டால், கர்த்தருடைய கிருபை அவளை விட்டு என்ன செஞ்சிருச்சு, அவரை விட்டு அந்த சவுளை விட்டு என்ன செஞ்சிருச்சு, விலகிருச்சுங்க. அப்படி விலகினால தாங்க அவர் இப்படிப்பட்ட அகால மரணத்துக்கு ஆளானார். புரியுங்களா?
ஆனால் தாவீது அப்படி கிடையாது. தாவீது தப்பு பண்ணாலும் பாவம் பண்ணாலும் துதிப்பேன் துதிப்பேன் துதித்து கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரை எப்போ பார்த்தாலுமே மகிமைப்படுத்திட்டு கோயிலில் போய் ஒளிஞ்சாலும் கோயிலில் போய் ஒளிஞ்சாலும் கர்த்தருக்கு மகிமை சொல்லிக்கிட்டே இருப்பார். கர்த்தரை தூச்சிக்கிட்டே இருப்பார். கர்த்தரை ஆராய்ச்சிட்டே இருப்பார். பார்த்துக்கொள்ளுங்க. கர்த்தர் பிரச்சனை அவரை மூடிச்சுங்க. கிருபை அவரை விட்டு என்ன செய்யலை போலங்க. தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் சொல்கிறாரு கர்த்தர். அப்போ ஏன் அப்போனா அவர் உள்ளத்தில் அவர் எண்ணத்தில் அவர் சிந்தையில் கர்த்தர் அன்மை. சவுலு மக தாவீதை பார்த்து சொல்கிறா, இப்படி மக்களுக்கு முன்னாடி ஆடுறியே, கேவலமாக ஆடுறேன்னு சொல்லும்போது கர்த்தர் என்னை உயர்த்து வச்சிருக்கிறாரு, ஆடு மேய்ச்சிக்கு என்னை உயர்த்து வச்சிருக்கிறாரு, அவரை நான் ஆடுவேன் பாடுவேன் துதிப்பேன்னு சொல்கிறாரு. பார்த்துக்கொள்ளுங்க. இப்படி தாவீது ஆடுனதை கேலி பண்ணனால அந்த சவுல் மகள் மீகாலுக்கு கடைசி வரைக்கும் குழந்தையே இல்லாமல் போச்சு. அந்த சம்பவம் இருக்குது, படித்து பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. கடைசி வரைக்கும் ஏன் குழந்தை இல்லை அப்படின்னு கேட்டால் துதிக்க ஆராதிக்க தெரிஞ்ச அந்த தாவீதை கேலி பண்ணா ஆராதிக்காத ஆடாத பாடாத அப்படின்னு சொன்னா இதனால வந்த விளைவு தான் அந்த மீகாலுக்கு என்னாச்சு, குழந்தையே இல்லை. பார்த்துக்கொள்ளுங்க. நல்லா தெரிஞ்சு கொள்ளுங்க. அவர் கிருபை விட்டு விலகாமல் எப்போதும் அவர் கிருபைக்குள்ளே நீங்கள் என்ன செய்யணும், இருக்கணும். பார்த்துக்கொள்ளுங்க. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவரை போற்றி துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ, அவரை துதித்து பாடி அல்லேலூயா என்றார் பரிப்போ. இப்ப யோசபாத்து பாடல்கள் அனுப்புறாரு. பாடல்கள் அனுப்பும்போது என்ன பாட்டு பாடிட்டு போறாங்க? அல்லேலூயா. யோசபாத்து யுத்தம் பண்ணுறதுக்கு போது யார் அனுப்புறாரு? பாட்டு பாடுறவங்களை அனுப்புறாரு. ஆனால் அவங்க என்ன பாட்டு பாடுறாங்க தெரியுமா? என்ன பாட்டு? 2,20,000 படித்து பார்த்தீங்கன்னா நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. கிருபையை பற்றி பாடுறாங்க. அதனால தான் அவர் கிருபை உங்கள் மேலே இப்போ எல்லாம் சொல்லுங்க, அவர் கிருபை எனக்கு என்றும் உள்ளது. அல்லேலூயா அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபை என் மேலே இருக்கு. சொல்லுங்க, கர்த்தர் கிருபை என் மேலே இருக்கு. இப்போ கர்த்தர் கிருபைன்னு என்ன அர்த்தம்னு கேட்டால் உங்களை தகுதியாக்கி இருக்கிறாரு, பிள்ளை ஆக்கியிருக்கிறாரு. இன்னொரு வசனம் யாத்திராகமம் 33:16. யாத்திராகமம் 33:16 சீக்கிரம். எனக்கும் உமது ஜனத்துக்கும் உம்முடைய கண்களில் கிருபை. எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்துக்கும். எங்க எல்லாம் சொல்லுங்க. உன்னை சொல்கிறது கரெக்டாக சொன்னீங்கன்னா உங்களுக்கு இப்போ ஆசீர்வாதம். பார்த்துக்கோங்க. உம்முன்றதையும் ஆசீர்வாதம் இல்லை அவ்வளோ சொல்லிட்டேன். இப்போ பேசுனா உங்களுக்கு ஆசீர்வாதம், பேச உம்முன்றதையும் ஒன்றும் கிடைக்காது ஐன்னு சொல்லிவிட்டேன். எல்லாம் சொல்லுங்க, எனக்கும் என் குடும்பத்துக்கும் என் பிள்ளைகளுக்கும் என் சந்ததிக்கு அவர் கிருபை எப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. அவர் கிருபை எப்போது இருந்து கொண்டு இருக்கிறது. இங்க பாருங்க, அவர் கண்களில் கிருபை கிடைக்குது என்று எதனால் அறியப்படும்? நீர் எங்களோட வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் உள்ள ஜனங்கள் எல்லாரிலும் நானும் உம்முடைய விசேஷித்தவர்கள் என்று. அல்லேலூயா அல்லேலூயா. ஐயோ, இந்த வசனத்தை பார்க்கும்போது அப்படியே குதிக்கணும் போல தோணுது. இந்த வசனத்தை படிக்கும்போது அப்படியே ஆடணும் போல தோணுது. இல்லையா இருக்கா? எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்தது. எல்லாம் சொல்லுங்க, கர்த்தருடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. நல்லா சொல்லுங்க, கர்த்தர் கண்களில் எனக்கு கிருபை கிடைச்சது. இப்போ நல்லா கவனிங்க, கிருபைனா என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் என்ன செய்றாரா, உங்களோட நீங்க வீட்டுக்கு போனாலும், நீங்க வேலைக்கு போனாலும், நீங்க பிரயாணப்பட்டு போனாலும், நீங்க உட்கார்ந்தாலும் எந்திரிச்சாலும் அவர் உங்க கூட வந்துகிட்டு இருக்காரு பாருங்க. அவருடைய பிரச்சனை உங்க மேல வந்துகிட்டு இருக்கு பாருங்க. அதுக்கு பேருதான் கிருபை. அல்லேலூயா. கிருபை என்னன்னா இன்னொரு அர்த்தம் கிருபைக்கு, அவர் என்னோடு வருவதனால அவர் கிருபை என் கூட இருக்கிறது. எங்க இந்த வசனம் என்ன சொல்லுது? அவர் என்ன போட்டிருக்கு பாருங்க, அவர் எங்களோட வருவதனால். சொல்லுங்க, அவர் என்னோட வருவதனால் அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. ஆமென். இப்போ சொல்லுங்க, கிருபைனா அவர் என் கூட வர்றாரு. அவர் கிருபை தான் என் கூட வர வைக்குது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ நான் கிருபைக்கு ஒரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பிள்ளைங்கிற அர்த்தம் என்ன, பரலோகத்துடைய பிள்ளைங்கிறதுக்கு அர்த்தம், பூமிக்குரிய ஆசீர்வாதத்துக்குரிய அர்த்தம். ரெண்டாவது இன்னொரு அர்த்தம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கிருபைனா அவர் உங்கூட வந்து கொண்டு இருக்கிறார். நீ எந்த இடத்துக்கு போனாலும், எந்த ஊருக்கு போனாலும், உலகத்துக்கு எங்கே போனாலும் அவர் உன் கூட வந்துக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு பேர் கிருபை. அல்லேலூயா. சத்தம் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்னொரு வசனம் பாருங்க, ஆதியாகமம் 39:21.
ஆ ஆ கையை தட்டி அப்பாவுக்கு மகிமை செலுத்துங்க. அல்லேலூயா. இந்த உலகத்தில் இந்த ஊரில் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும், எந்த பிஸ்னஸ் பண்ணாலும், எந்த தொழில் பண்ணாலும், எல்லா மனித உள்ளங்களிலும் உங்களுக்கு தயவு உண்டாக்குறதுக்கு யார் காரணம் தெரியுமா? யார் காரணம் தெரியுமா? நீங்க ஒரு வியாபாரம் பார்த்தாலும் நடக்குது, நீங்க ஒரு தொழில் பண்ணாலும் நடக்குது, நீங்க ஒரு பிசினஸ் பண்ணாலும் நடக்குது, நீங்க ஒரு ஊருக்கு போனாலும் நடக்குது, நீங்க ஒரு வேலை பார்த்தாலும் நடக்குது. அது எப்படி நடக்குது? அது எப்படி உங்க கைக்கு பணம் வருது? எப்படி வியாபாரம் விருத்தி அடையுது அப்படின்னு கேட்டா, அநேக மனித உள்ளங்களிலே தயவே உண்டாக்க முடியாத ஒரு வல்லமை கிருபைக்குள்ள இருக்கு. கிருபைக்குள்ள இருக்கு. கிருபைக்குள்ள இருக்கு. வசனம் திருப்பி வாசிங்க. கர்த்தரோ அவன் மேல கிருபை வச்சு சிறைச்சாலை தலைவனுடைய கிருபை என்ன செய்யுது? கிருபை என்ன செய்யுது? மனித உள்ளத்தில், அதிகாரி உள்ளத்தில் என்ன கிடைக்குது? எல்லாம் சொல்லுங்க. அவருடைய கிருபை எனக்கு மேல இருக்கிற அதிகாரிகளுக்கு கிருபை கிடைக்குது. அல்லேலூயா. சொல்லுங்க. எனக்கு மேல இருக்கிற ஆளுகளுக்கு தயவு கிடைக்கிறது. எங்க புரியுதா? புரியலையா? அல்லேலூயா. கிருபைக்குள்ள எவ்வளோ அர்த்தம் அடங்கியிருக்கு தெரியுமா? கிருபைக்குள்ள கிருபைனா அவர் உங்களோட வர்றாரு. கிருபைனா அவர் கிருபை உங்களோட இருப்பதுனால தான் அநேக மனித உள்ளங்களில் தயவு கிடைக்குது. இப்போ நீங்கள் ஒரு கடை வச்சுருக்கீங்க, வியாபாரம் பார்க்குறீங்க, வியாபாரம் பார்த்து கடையை ஜாமான்லாம் வாங்கி உட்காந்துருக்கீங்க. அப்போ எல்லா மனிதர்களும் உங்களோட சரக்கு வாங்குறதுக்கு என்ன செய்யணும்? வரணும், வர வேணாமா? ஐயா, நீ ஒரு தொழில் பண்ணுற, நீ ஒரு பொருள் உற்பத்தி பண்ணுற, நீ ஒரு எண்ணெயை உற்பத்தி பண்ணுற, நீ ஒரு புண்ணாக்கை உற்பத்தி பண்ணுற, நீ ஒரு தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் உற்பத்தி பண்ணுற, நீ என்னத்தையும் உற்பத்தி பண்ணுறேன்னு வச்சுக்க. அந்த உற்பத்தி பண்ண உடனே அது விற்கணுமா வேணாமா? அது வியாபாரம் நடக்கணுமா வேணாமா? அப்படின்னா வாங்கக்கூடிய நபர் உள்ளத்தில் இவன்ட்ட வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு தயவை உண்டாக்குறாரு பாரு. அதுக்கு பேர் தான் கிருபை. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. நீ ஒரு கட்டட கான்ட்ராக்டர் இருக்கலாம். அப்ப கட்டட கான்ட்ராக்டர் இருந்தா உன்கிட்ட வீடு கட்டுறதுக்கு எனக்கு வீடு கட்டி கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட கேட்கிறான் பாருங்க. அதுக்கு பேர் தான் கிருபை. அல்லேலூயா. நீ ஒரு தக்காளி வியாபாரம் பார்த்தேனா, நீ ஒரு வெண்டைக்காய் வியாபாரம் பார்த்தேனா, நீ சுண்டைக்காய் வியாபாரம் பார்த்தேனா, உங்கள்கிட்ட தக்காளி வாங்க வர்றான் பாரு, அந்ததான் அவர் கிருபை. நீ வாங்கி வைக்கிற பெரிய காரியம் கிடையாது. கிருபை இருந்தால் உங்கள்கிட்ட விலைக்கு வாங்க வருவான், இல்லைன்னா வரமாட்டான். அல்லேலூயா. அப்ப என்ன நடக்குதுங்க? அவர் கிருபை இருப்பதனால எஜமானின் உள்ளத்துல தயவு. அப்படின்னா உங்ககிட்ட ஒரு பொருளை வாங்குறதுக்கு நீ ஒரு துணி கடை வச்சிருக்கலாமையா, நீ ஒரு ஜவுளி கடை வச்சிருக்கலாமையா, நீ ஒரு 1 லட்சத்து ஜவுளியை வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற, 2 லட்சம் ஜவுளி வாங்கி அடுக்கி வச்சிருக்கிற, உட்காந்துருக்கிற, கல்லால் உட்காந்துருக்கிற. யாராவது வருவானா? யாராவது துணி எடுக்க வருவாங்களா? இந்த ஜவுளிக்காரங்களை யார் ஒரு கடை வச்சிருக்கல பார்த்தீங்கன்னா, ரோட்டில் 4 பேர் நடந்து போனாங்கன்னா அப்படியே அவங்க கண்ணு யார் மேலே இருக்கும்? ஏக்கா வாங்க வாங்க, துணி எடுக்க வரீங்களா, வாங்க 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 சொல்லுவாங்களா சொல்ல மாட்டாங்களா? பழைய பசங்க மீன் கடைக்கு யார் போயிருக்கா? மீன் சந்தைக்கு மீன் கடை போயிருக்கீங்களா? மீன் கடையில் கால் வச்சனா என்ன சவுண்டு கேட்பீங்க? ஏக்கா வாங்க, கெண்டை மீன் இருக்கு, சார மீன் இருக்கு, அந்த மீன் இருக்கு, ராட்டு இருக்கு, அது இருக்கு, வாங்க வாங்க ஏக்கா வாங்க, இப்போதான் வந்திருக்கு வாங்க அப்படி. இங்கே இந்த கடை ஒருத்தன் கத்திவான், உடனே அந்த கடை ஒருத்தன் கத்திவான். கத்துவானா கத்த மாட்டானா? அவன் கண்ணு யார் மேலே இருக்கும்? அப்படி நீங்கள் எங்கே போகிறதுன்னு பார்ப்பீங்க. அக்கா வாங்கக்கா, ஏக்கா ஏக்கா உங்கள் முகத்துக்கு வாங்க அப்படின்னு சொன்ன உடனே குளிப்பிட்டு போயிடுவேன். அல்லேலூயா. அப்போ நீங்கள் அந்த கடைக்கு போகிறதுக்கு உங்கள் உள்ளத்தில் என்ன உண்டாகுது? ஒரு தயவு உண்டாகுது. அந்த தயவு எப்படி வருது? அவர் கிருபை இருந்தால் நடக்குது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் தொழில் பண்ணுறவங்க, வியாபாரம் பண்ணுறவங்க, ஜவுளி கடை வச்சுருக்கவங்க, பழச கடை வச்சுருக்க, வெண்டைக்காய் வியாபாரம் பார்க்குறவங்க, கத்திரிக்காய் வியாபாரம் பார்க்குறவங்க, நீங்கள் சொல்லுங்கள், கர்த்தாவே இந்த வியாபாரம் உங்கள் கிருபை, தகப்பன் இந்த தொழில் உங்கள் கிருபை. அல்லேலூயா. இப்படி சொல்லிட்டீங்கன்னா வாங்க வர்றவங்க உள்ளத்தில் என்ன கிடைக்கும்? அப்போ யோசேப்புக்கு அந்த ஜெயில் அதிகாரி உள்ளத்தில் என்ன கிடைச்சிச்சு? அதுதான் அந்த வசனம் சொல்லுது. திருப்பி அந்த வசனத்தை சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் யோசேப்போட இருந்து அவர் மேல கிருபை வச்சு அல்லேலூயா. அப்ப அந்த எஜமானின் உள்ளத்துல தயவு கிடைச்சிச்சு. எப்படி தயவு கிடைச்சிச்சு? எப்படி தயவு கிடைச்சிச்சு? கர்த்தர் கூட இருக்கிறார் ஒண்ணு. ரெண்டாவது அவர் கிருபை அவர் மேல இருக்கு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அல்லேலூயா. ஏங்க புரிஞ்சவங்க அல்லேலூயா. யாருக்கெல்லாம் கிருபை வேணும்? யாருக்கு கிருபை வேணும்?
கிருபை வேணும் சொல்றவங்க அல்லேலூயா சொல்லுங்க. கையை தூக்கி இப்படி கையை ஆட்டி அல்லேலூயா சொல்லுங்க. எனக்கு கிருபை வேணும், எனக்கு கிருபை வேணும். ஏங்க இப்போ நீங்கள் ஒரு இடத்துக்கு வேலைக்கு போகிறீங்க, உங்களுக்கு மேல் அதிகாரி இருப்பாரா இருக்க மாட்டாரா? இருப்பாரா? அவர் கண்களில் உங்களுக்கு தயவு உண்டாக போகுது நாளைக்கு. அவர் கண்களில் உங்களுக்கு நாளைக்கு தயவு உண்டாக போகுது. அல்லேலூயா. இப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலை யாராவது இங்கே இருக்கீங்களா? ஒரு இடத்துல வேலை பார்க்குறீங்க, உங்களுக்கு இருக்கிற மேலை அதிகாரி உங்களை வந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு, உங்கள் இருக்கிற ஓனர் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. நீங்கள் ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, உங்களுக்கு மேலை அதிகாரி வந்து அங்கே போ இங்கே போ லீவ் போடாத அப்படின்னு உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. அப்போ அந்த நேரத்தில் நீங்கள் சொல்லணும், கர்த்தர் என் கூட இருந்து அவர் கிருபையால் அந்த ஜெயிலி அதிகாரி உள்ளத்துல யோசேப்புக்கு தயவு கிடைத்ததோ அதே போல இன்னைக்கு மேல் அதிகாரி உள்ளத்துல எனக்கு அவர் கிருபை தயவை கொண்டு வந்து கொடுக்க போகுது. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நீ கடை வச்சிருக்கீங்களா? ரோட்டில் போற ஆள் எல்லாம் உங்க கடையில் கால் வச்சு தான் போக போறேன். ஏன்னு கேட்டா உங்க கடையில் பொருள் வாங்காம போகக்கூடாதுன்னு சொல்லி அவன் உள்ளத்துல வந்து கர்த்தர் அவர் கிருபை விட போகுது. ஆமாவா இல்லையா? அல்லேலூயா. உங்கள் கடையில் வாங்குறதுக்கு அவன் உள்ளத்தில் வந்து அந்த வெளிப்பாடு வரணும், மறைபொருள் வரணும் இல்லைங்க. இவன் கடையில் எவன் வாங்குவான் அப்படின்னு சொல்லாமல் இவர் கடை போய் வாங்குவோம் அப்படி என்ன வரணும்ல? அந்த தயவு யார் கொடுக்குறாரு தெரியுமா? கர்த்தர் தாங்க கொடுக்குறாரு. அல்லேலூயா. நீங்கள் ஒரு புண்ணாக்க வியாபாரம் பார்த்து பாருங்க, அந்த புண்ணாக்க வாங்கணும்ல ஒருத்தன், உனக்கு அதுக்கு தயவு கொடுக்கணும்ல. அதுக்கு என்ன வேணும்? அவர் கூட இருக்கணும், அவர் கிருபை இருக்கணும். நீ தயாரிக்கிற பொருளை ஒருத்தன் வாங்கணும், அதை வாங்குறதுக்கு அவருடைய கிருபை உனக்கு என்ன செய்யணும்? வேணும். அல்லேலூயா சொல்லுங்க. இப்போ புரியுதா புரியலையா? நீ வியாபாரம் பார்த்தா தோத்தே போக மாட்டேன், ஏன்னா அவர் கிருபை உங்ககிட்ட இருக்கு. நீ தொழில் பண்ண நீ தோத்தே போக மாட்டேன், ஏன்னா அவர் கிருபை உங்ககிட்ட இருக்கு. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, நான் செய்வது எல்லாம் வாய்க்கும், அவர் கிருபை என்னோடு இருக்கிறது. ஆமென். அல்லேலூயா. இப்போ சொல்லுங்க, அவர் கிருபை உங்களுக்கு வேணுமா வேணாமா? சொல்லுங்க. வேணும்னு சொல்றாங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, அவர் கிருபை எங்கெங்க உற்பத்தி ஆகுது? அவர் கிருபை எங்கெங்க உற்பத்தி ஆகுது அப்படின்னு கேட்டா யோவான் 1:17. அல்லேலூயா. இப்ப சொல்லுங்க, கிருபை யார் மூலமா வந்திருக்கிறது? சொல்லுங்க. கிருபை இயேசு மூலமா எனக்கு வந்துருச்சு. அல்லேலூயா. சரி, இப்போ கிருபை உங்களுக்கு வேணுமா? வேண்டவங்க எல்லாம் என்ன பாருங்க, கிருபை உங்களுக்கு வேணுமா? சரி, கிருபைனா தகுதி என்ன சொல்லு? கிருபைக்கு என்ன அர்த்தம் சொல்லுங்க? கிருபைக்கு அர்த்தம் சொல்லுங்க. நீங்க பிள்ளையா மாறிட்டீங்க, நீங்க பரலோகத்துக்குரிய பிள்ளை. சரிங்களா? இயேசு உங்களுக்கு தகப்பன், நீங்க பிள்ளை. அவருடைய வாக்குத்தத்தங்கள் அத்தனைக்கு நீங்க உரிமையாளி, அதுக்கு பேர் கிருபை. ரெண்டாவது, நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் எந்த இடத்துக்கு வந்தாலும் அவர் உங்க கூட வர்றாரு, அதுக்கு பேர் கிருபை. ஓகே, புரியுதா? அப்புறம் நீங்க எந்த தொழில் பண்ணாலும் எந்த வியாபாரம் பண்ணாலும் மனித உள்ளத்துல தயவு கிடைத்து உங்க பொருளை வாங்குறதுக்கு ஒரு கிருபை வேணும், அதுக்கு பேர் என்னது? கிருபை. புரியுதா உங்களுக்கு? மனித உள்ளத்துல தயவு கிடைக்கணும், கிருபையா? அல்லேலூயா. உங்க வீட்டுக்கு ஒருத்தர் மாப்பிள்ளை பார்க்க வர்றான், மாப்பிள்ளை பார்த்துட்டு எனக்கு பிடிச்சிருக்கு இந்த பொண்ணையை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்றானா, அதுக்கு கிருபை வேணும். ஆமே. அல்லேலூயா. நீ கருத்தால இருந்தாலும் சரி, நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, உன்னை பார்த்த உடனே பிடிக்கணும்னு சொல்லணும், அதுக்கு பேர் கிருபை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமே. ரைட்டு. இந்த கிருபை உங்களுக்கு வேணுமா வேணாமா? வேணும்னு சொல்றவங்களாம் கையை தூக்கி அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா, உற்சாகமா இருக்கிறவங்க அல்லேலூயா, வெற்றியோடு இருக்கிறவங்க அல்லேலூயா, விடுதலையோடு இருக்கிறவங்க அல்லேலூயா, பசிக்கிறவங்க அல்லேலூயா. பரவாயில்ல, ஏதோ ஒரு சில பேத்துக்கு தான் பசிக்குது. நான் முடிக்கிறேன். அல்லேலூயா. சொல்லுங்க, இந்த கிருபையை நீங்க டெய்லி வாங்கணும். ஏசப்பட்டா எப்படி எல்லாம் சொல்லுங்க, கையை பிடிச்சி சொல்லு, கிருபை டெய்லி வாங்கிடணும். ஏசப்பட்டா, கிருபை இல்லைன்னா உனக்கு வியாபாரம் நடக்காது, கிருபை இல்லைன்னா வெளியே போக முடியாது. கிருபை தான் புருஷ உள்ளத்துல தயவு கிடைக்கும். கிருபை இருந்துச்சுன்னா புருஷ உன்னை வைய மாட்டாரு. சொல்ல, கிருபை இருந்தா உன் வீட்டுக்கார உன்னை வைய மாட்டாரு. கிருபை இருந்தா உன் அம்மா உன்னை வையாது. கிருபை இருந்தா உன்னை பார்க்கறவன் புடிச்சிருக்குன்னு சொல்லியா கையா தட்டி அப்பாவுக்கு. எத்தனை இடத்துல பஜ்ஜியை வாங்கி நான் 9 பொண்ணு பார்த்தேன். 9 பொண்ணு போன இடத்துல பஜ்ஜி, லட்டு, மைசூர் பாக்கு, கொலன்னு காப்பிலாம் கொடுப்பாங்க. என்ன கடைசியில் பார்த்தா பிடிக்கலன்றுவாங்க. கிருபை இல்லை. அல்லேலூயா. கடைசியில் கிருபை விருதுகளை வந்து மாட்டிக்கிச்சு. கையை தட்ட அப்பாவுக்கு. அல்லேலூயா.
நான் விருந்தினர்களை காலடி எடுத்து வச்சது பொண்ணை பார்க்கத்தான் காலடி எடுத்து வச்சேன். அதுக்கு மேலே விருந்தினருக்கு வரவே இல்லை. அல்லேலூயா. அப்ப எனக்கு கிருபை எங்கே வச்சிருக்கிறாரு? எனக்கு கிருபை எங்கே வச்சிருக்காரு? விருதுநகர்ல வச்சிருக்கிறாரு. விருதுநகருக்கு வாக்கப்பட்ட வந்த ஆளுகளே, உங்களுக்கு கர்த்தர் விருதுநகர்ல கிருபையை வச்சிருக்கிறாரு. இந்த மனித உலகத்துல தயவு உண்டாக்கி. அல்லேலூயா. ஆமென். நீ எங்க போனாலும் உனக்கு கிருபை இருக்குமே. அவர் கூட இருந்தாருன்னா நீ வனாந்தரத்துக்கு போனாலும் அவர் கிருபை உங்க கூட இருக்கு. ரைட், ஓகே. இப்ப கிருபை உங்களுக்கு கொடுக்க போறாரு. எப்ப எப்ப அவர் கிருபை வாங்கணும்? கிருபை வாங்கணுமா வேணாமா? சொல்லுங்க. எனக்கு கிருபை வேணும். அது எந்த இதே தேதியில் கொடுப்பேன் அப்படிங்கிற வாசிங்க. சங்கீதம் 59:16. சங்கீதம் 59:16. குயிக். அல்லேலூயா. எப்படி 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 போட்டிருக்கு? நானும் எப்ப எப்ப மகிழ்ச்சியோடு புகழணும்? எப்ப மகிழ்ச்சியோடு புகழணும்? அதிகாலை ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா ஆராதனை. ஸ்தோத்திர பலி அப்பா அப்பா உங்களுக்கு தா அப்பா அப்பா உங்களுக்கு தா. இயேசு அப்பா அப்பா உங்களுக்கு தா. இப்ப கிருபை எப்ப தெரியுமா? அவர் கிருபை எப்ப பாடணுமா? சரி, இன்னொரு வசனம் 143:8. அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க. அதிகாலையில உங்க கிருபை என்ன செய்யுங்க? கேட்க பண்ணுங்க. அல்லேலூயா சொல்லுங்க. இப்ப கிருபை எப்ப கிடைக்கும்? இப்ப சொல்லுங்க. கிருபை எப்ப கேட்கணும்? சொல்லுங்க. நான் காலையில கிருபையை பெற்றுக்கொள்வேன். அவர் கிருபையை என்ன செய்வேன்? பெற்றுக்கொள்வேன். அல்லேலூயா. சரி, இன்னொரு வசனம் சங்கீதம் 90:14. காலையில எல்லாம் சொல்லுங்க. காலையில எல்லாம் சொல்லுங்க. காலையில உங்க கிருபையால என்னை திருப்தியாக்கோ. சொல்லுங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் சொல்லுங்க. நானே வாழ்நாள் எல்லாம் எப்போது சந்தோஷமா களி கூர்ந்து மகிழும்படி காலையில காலையில எங்களை 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 உங்க கிருபையால திருப்தியாக்கும். இந்த வசனத்தை எல்லாம் திருப்பி எல்லாம் பைபிள் வச்சிருக்க எடுக்க பார்ப்போம். சங்கீதம் 90:14. எப்போ காலையில கிருபை கொடுப்பாரு? காலையில கிருபை கொடுப்பாரு. ஆமென். படிங்க, சத்தமா படிங்க பாப்போம். நம்ம வாழ்க்கையில் பிறந்ததுலேருந்து இது வரைக்கும் எந்த கஷ்டம் வராமல், நஷ்டம் வராமல், துக்கம் வராமல், கண்ணீர் வராமல், வேதனை வராமல், எப்போ பார்த்தாலும் மகிழ்ச்சியாகவே நாங்கள் இருக்கோம். எனக்கு ஒரு நெருக்கமே கிடையாது. யாரான்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சொல்ல முடியாது. வாழ்க்கையில் பல போராட்டம் வரும், பல தோல்வி வரும், பல சண்டை வரும், பல பிரிவினை வரும், பல துக்கம் வரும், நெருக்கம் வரும். புரியுதா? ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? எப்படி போட்டிருக்கு? வாழ்நாளெல்லாம். எப்படி போட்டிருக்கு? வாழ்நாளெல்லாம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆயுள் முழுசும் களி கூர்ந்து மகிழும்படி காலையில உங்க கிருபையால. ஆமென், ஆமென். அப்ப கிருபையை பெற்றுக்கொள்கிற நேரம் எந்த நேரம்? காலையில. கிருபைக்குள்ள நிறைய அர்த்தம் அடங்கியிருக்கு. எல்லாம் விலைக்கு சொல்லிட்டேன். அந்த கிருபை எப்போ உங்களுக்கு கிடைக்கும்? 8 மணி ஆச்சுன்னா கிடைக்காது, 7 மணி ஆச்சுன்னா கிடைக்காது, 7:30 ஆனா கிடைக்காது, வெயில் வந்தால் கிடைக்காது. மண்ணா எப்போ உருகி போகும்? மண்ணா எப்போ உருகும்? வெயில் வந்தா உருகி போயிடும். வெயிலுக்கு முன்னால மண்ணாவை இஸ்ரேல் மக்கள் எகிப்தில் இருந்து புறப்பட்டு வந்தாங்க. தேவன் சொன்னார், வெயிலுக்கு வருவதற்கு முன்னால் பரலோகத்தில் தேவ தூதர்கள் சாப்பிடுகிற உணவு உனக்கு கீழே விழும். அதுக்குள்ளே பொறுக்கி என்ன செஞ்சுக்க? சாப்பாடு ரெடி பண்ணி வச்சுக்க. ஆனால் நீ பாட்டுக்கு அசால்ட்டாக தூங்கி எந்திரிச்சிட்டு நீ பாட்டுக்கு போனேன்னு வெயில் வந்துடும். மண்ணா என்ன செஞ்சிடும்? உரியிடும். வெறுங்கையோட தான் வரணும், வெறுங்கையோட தான்
வரணும். நீங்கள் அன்னன்னைக்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அன்னன்னைக்கு சுகத்தை பெற்றுக்கொள்ளணுமா, அன்னன்னைக்கு பலனை பெற்றுக்கொள்ளணுமா, அன்னன்னைக்கு ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளணுமா? வெயிலுக்கு முன்னால் எல்லாம் சொல்லுங்கள், வெயிலுக்கு முன்னால், வெயிலை என் கண்ணில் படுவதற்கு முன்னால் நான் மன்னாவை பொறுக்கிடுவேன், நான் மன்னாவை எடுத்துருவேன். சொல்லுங்கள், வெயில் வருவதற்கு முன்னால் அவர் கிருபையை வாங்கிடுவேன். எங்க புரியுதா புரியலையாங்க? அல்லேலூயா. அப்புறம் எத்தனை மணிக்கு வெயில் அடிக்குது? 6:30க்கு 6க்கு அடிக்குது. அந்தமானுக்கெலாம் போனீங்கன்னா 5 மணிக்கு வெயில் வந்துடும். எத்தனை மணிக்கு? 5 மணிக்கு. 4 மணிக்கு பல பல பலன்னு விடிஞ்சிடும். 5 மணிக்கு வெயில் சுல்லுன்னு அடிக்கும், பார்த்துக்கொள்ளுங்க. புரியுதுங்களா? அப்போ நாங்கள் 3 மணிக்கு எந்திரிப்பாங்க. இப்போ நீங்கள் என்ன செய்யணும் எல்லாம் சொல்லுங்கள், நாளையிலிருந்து வெயில் வருவது. நான் 4 மணிக்கு எந்திரி 3 மணிக்கு எந்திரி சொன்னால் உங்களால் முடியாது, பாவம். நான் எங்கெங்கே 4 மணி எந்திரி முடியும்? நானே சொல்கிறேன், வெயில் வருவதுக்கு முன்னால் இதை பார்த்து செய்யுங்க. எல்லாம் சொல்லுங்கள், வெயில் வருவதுக்கு முன்னால் நான் எந்திரிப்பேன். ஒரு சில பேர் பார்க்குறாங்க, வெயில் வந்தால் தான் நான் படுக்க விட்டு எந்திரிக்கிறேன். நல்லா அக்கா மாதிரி அம்மா மாதிரி இப்போ வாலிபப்பில் வெயில் வரவங்க எந்திரிக்கக்கூடாது, எந்திரிச்ச தருத்துறோம். வெயில் வர்றதுக்கு முன்னால் எல்லோரும் படுக்கை மடித்து வச்சிடணும். எல்லாம் சொல்லுங்கள், வெயில் வருவதுக்கு முன்னால் என் படுக்கை சுருட்டி ஓரம் கட்டிடுவேன். ஆமே அல்லையா சொல்லுங்க. சில பேர் வெயில் கண்ணாடி ஜன்னலில் படணும், பட்டா தான் எந்திரிப்பாங்க. உங்களுக்கு கிருபை கிடைக்காது. அன்னைக்கு ஃபுல்லாக பெயிலியர் தான், அன்னைக்கு ஃபுல்லாக துக்கம் தான், அன்னைக்கு ஃபுல்லாக நஷ்டம் தான், அன்னைக்கு ஃபுல்லாக வேதனை தான், அன்னைக்கு ஃபுல்லாக கண்ணீர் தான். நான் சொல்கிறேன், வெயில் வருவதுக்கு முன்னால் அவர் கிருபையை நீங்கள் என்ன செஞ்சுங்க, வாங்கிங்க. ஏன்னா எகிப்தில் மக்கள் வரும்போது வெயில் வருவதுக்கு முன்னால் தர்றேன் எடுத்துக்க, வெயில் வந்தால் அது உருவி போய் எனக்கு தெரியாது அப்படின்ட்டார் கர்த்தர். அதே போல தான் இன்றைக்கி கர்த்தர் சொல்கிறாரு, வெயில் வர்றதுக்கு முன்னால் கிருபையை என்ன செஞ்சுக்க, வாங்கிக்க. எல்லாம் சொல்லுங்கள், நாளையிலிருந்து வெயில் வருவதுக்கு முன்னால் அவர் கிருபையை எடுத்துக்கொள்வேன். அல்லேலூயா. ஏன்னா கிருபைனா நீங்கள் போகும்போது வரும்போது கூட வர்றதுக்கு பேர் கிருபை. அப்போ கூட வரணும்னா நீங்கள் வெயில் வர்றதுக்கு முன்னால் என்ன செய்யணும், எந்திரிச்சானே. இன்னும் ஒரு வசனத்தை வாசித்து முடிச்சிருவான். 2 கொரிந்தியர் 4:15. 2 கொரிந்தியர் 4:15. ஸ்தோத்திரத்தினாலே கிருபை என்ன செய்யும், பெருகும். அல்லேலூயா. அதிகமாக நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணும்போது கிருபை என்ன செய்யும், பெருகும். அப்போ நீங்கள் என்ன செய்யணும், அதிகமாக என்ன செய்யணும், கர்த்தர் என்ன செய்யணும், மையப்படுத்தணும். எல்லாம் அப்படியே எந்திரிச்சில்லைங்க, எல்லாம் எந்திரிங்க. அல்லேலூயா. இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு இன்னைக்கு என்ன கிடச்சிச்சு, உங்களுக்கு இன்னைக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க, கிருபை தெரிஞ்சுக்கிட்டீங்க. கிருபை என்னது? தேசியனுடைய பிள்ளை, அவருடைய எல்லா வாக்குத்தத்தங்களுக்கும் நான் உரிமையாளி, நான் எங்கே போனாலும் எங்கே வந்தாலும் அவர் கூட வர்றாரு. மனித உள்ளத்தில் தயவு உண்டாகிறது பேர் என்னது, கிருபை. அப்போ கிருபை வேணுமே வேணாமா? இவ்வளோ ஆசீர்வாதங்களையும் அவர் டெய்லி தான் கொடுப்பாரு, மொத்தமாக கொடுக்க மாட்டார். எப்படி? மொத்தமாக கொடுக்க மாட்டார். அன்னன்னைக்கு அவர் கிருபையை கொடுப்பார். அப்போ அன்னன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும்? அல்லேலூயா. எங்க யாராவது ஒரு வாரத்துக்கு மொத்தமாக பிரியாணி கிண்டி வச்சு நான் கொஞ்சமாக சாப்பிட போகிறேன், யாரான்னு சொல்லுவீங்களா? ஹலோ, மட்டன் பிரியாணி ஒரு வாரத்துக்கு நான் கிண்டி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட போகிறேன், யாராவது சொல்கிறவங்க சொல்லுங்கள் பார்ப்போம். வேணா கொஞ்சம் மாவு ஆட்டி ஒரு வாரம் வச்சு ஆட்டலாம், அது கூட தப்பு தான். அது கூட கொசு விழுங்குறோம். சொல்லுவீங்களா? டெய்லி சோறாக்குறீங்களா? டெய்லி குழம்பு வைக்கிறீங்களா? வைக்கிறோமா இல்லையா? டெய்லி சூடாக சாப்பிட்றோமா? அப்போ டெய்லி காலையில் அவரை துதிக்கணுமா வேணாமா? டெய்லி அவர் கிருபை வேணுமா வேணாமா? டெய்லி அவர் பிரசன்னம் வேணுமா வேணாமா? ஹலோ, அல்லேலூயா. அதனால் எல்லாம் சொல்லுங்கள், நாளையிலிருந்து வெயில் வருவதுக்கு முன்னாலே நான் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அவர் கிருபையை, அவர் வல்லமையை, அவர் ஆசீர்வாதத்தை, அவர் சுகத்தை நான் பெற்றுக்கொள்வேன். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. சுகம் தந்தீரே நன்றி ஐயா, சுகம் தந்தீரே நன்றி ஐயா, பலன் தந்தீரே பலன் தந்தீரே. ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு. ஆமென் ஆமென். ஸ்தோத்திர பலி அப்பாவுக்கு, துதியும் கனமும் மகிமையும் ஏசப்பாவுக்கு.
ஜெபிப்போம். தகப்பனே இயேசுவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன், நம்ம ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையிலே அப்பா அதிகாலை ஸ்தோத்திர பலி உங்களுடைய பிள்ளைகளை ஏறெடுக்கும்படி, அதிகாலையில் உங்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளும்படி, ஆண்டவரே அநேக மனித உள்ளத்தில் தயவு உண்டாகும்படி, ஆண்டவரே கைது செய்கிற வேலையில், தொழிலில், வியாபாரத்தில் விருத்தி உண்டாகும்படி ஒரு பெரிய காரியத்தை நீங்கள் செய்ய போகிறதுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் வந்திருக்கிற ஒவ்வொரு மேலும் உங்களோட வல்லமை இறங்கட்டும், பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமேன். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனும் பரிசுத்தாவின் அன்பினைக்கும் சதா காலமும் வருகை மற்றும் நம் அனைவரோடும் இருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. தேவனுக்கே மகிமை. ஹல்லேலூயா.